யூத் படத்தில் நீங்கள் விஜய் சார் கூட பேசின அந்த சீன் தான் வைப்பாங்க. ஸோ அவர் கூட நடித்த அனுபவம் அந்த விஜய் சாரை பற்றி சொல்லுங்கள். விஜய் சார் பற்றி அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து விஜய் சார் தெரியும். ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து. ஏன்னா நான் சாலிகிராமத்தில் இருந்ததுனால பார்த்துருக்கேன். அவர் அப்போ இப்போ இல்லை எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா, அவர் சைலண்ட்டாக இருக்கார், பேச மாட்டார். இப்போ பேசுகிறார், அரசியல் நுழைஞ்சதுக்கு அப்புறம் பேசுகிறாரு. அப்போ ஸ்பாட்டில் பேச மாட்டார் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி நான் அவர் நாளைய திருப்பில் நடிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இருந்தார். எல்லோரும் பேச மாட்டாங்க, அவருடைய கேரக்டர். ஆனால் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், சீனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் நிறைய படங்கள் நான் நடித்த ஒரு 6-7 படம், ஒரு 8 படங்கள் நடிச்சுப்பேன் அவர் கூட, விஜய் சார் கூட. அது பக்கத்தில் இருந்து பார்த்தா அவர் என்ன பண்ணுறாரு நம்ம நோட் பண்ண முடியாது. சீனியர் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படியே பார்க்க முடியாது. அவர் நடக்கிறத அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். ரிகல்சல் கூட சில டைம் பார்ப்பார், சில டைம் பார்க்க மாட்டார், டேக்குன்னு போவார். இவர் பார்த்ததுக்கும் அது பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும். அந்த மாதிரி ஒரு மெமரி பவர் உள்ள ஒரு நடிகர். ஓகே. ஆமாம், அவருடைய டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா அது இங்கேருந்து நோட் பண்ணிட்டே சும்மா உட்காந்துருக்காங்க, அவர் நோட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆமாம், அதே மாதிரி எனக்கு யூத்துலாம் வந்து கிடைச்சது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. யூத்து தமிழன் நிறைய படங்கள் வாய்ப்பு. இன்றைக்கி அவர் அவ்வளோ உச்சத்தில் இருக்காங்கிறது நாம் பார்க்கும்போது யாரோடையும் அதிகமாக பேசாத விஜய் சார் அன்றைக்கி வந்து இவ்வளோ கூட்டத்தில் ஒரு மாசாக பேசுகிறாரு. ஓகே, ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அன்றைக்கி அமைதியாக இருப்பார், இன்றைக்கி பார்த்தா இப்படி பரபரப்பாக பேசுகிறாரு அப்படின்னு. எங்கே பேசணுமோ அங்கே பேசித்தானே ஆகணும்.